அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்களுக்கு ரொம்ப விருப்பமான ராசிகள் அப்படின்னு இருக்குங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விருப்பமான ராசிகள் இருக்கும். அந்த ராசிக்காரர்கள் அந்த கடவுளை வணங்கினாங்க அப்படின்னா அவர்களுக்கு தக்க பலன்கள் உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இது எதற்காக அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த ராசிக்கு உரிய அதிபதியாக அந்த கடவுள்கள் நிலை பெற்றிருப்பாங்க. அதன் காரணமாக அந்த ராசிக்காரர்களினுடைய வேண்டுதல்கள் அந்த ராசிக்கு உரிய கடவுளிடம் வேண்டும் போது அது உடனுக்குடன் நிறைவேற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்க. நாம இந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானுக்கு பிடித்த 6 ராசிக்காரர்கள் பற்றியே நாம தெரிஞ்சுக்க போறோம். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவில் சிவபெருமானுக்கு உரிய ராசிக்காரர்கள், அதாவது சிவபெருமானுக்கு பிடித்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த 6 ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்கள். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ராசியும் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளில் ஒன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னாலோ, ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல வகைகளில் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவக்கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் ஆகிய எல்லாமே ஒவ்வொரு கடவுள்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்குங்க. வாரத்தின் 7 நாட்கள் கூட ஒவ்வொரு கடவுளுக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் முழு முதற் கடவுளாக அறியப்படக்கூடிய சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த சில ராசிகள் உள்ளதா சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மை, தைரியம் அப்படின்னு அனைத்திற்கும் பெயர் போனவர்களாகவே இருப்பாங்க. இதன் காரணமாக அவர்கள் மீது சிவபெருமான் அன்பு, கருணை கொண்டு வாழ்க்கையில் முன்னேற உதவுவார் அப்படின்னும் ஜோதிடம் சொல்லுது. இந்த குணங்களை கொண்ட ராசிகள் அப்படிங்கிறது யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 12 ராசிகளில் இந்த 6 ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த குண நலன்களை பெற்ற ராசிக்காரர்களாகவும் இருக்காங்க. இந்த ராசிக்காரர்கள், அந்த 6 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அதில் முதல் ராசி மேஷம், அடுத்து பார்த்தீங்கன்னா கடகம், அடுத்து சிம்மம், மூன்றாவதாக விருச்சிகம், தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள். இந்த ராசிகள் என்ன மாதிரியான பலன்களை பெறப்போகிறது அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ராசி மேஷங்க. இந்த ராசிக்காரர்கள் அசாதாரண சுமைகளையும் பொறுப்புகளையும் சுமக்க வேண்டிய சூழலில் இருப்பாங்க. தலைமைத்துவ பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதியால் ஆளப்பட விரும்புகிறாங்க. இதனால் 2025 ஆண்டு இந்த ஆண்டு கொஞ்சம் அதிர்ஷ்டத்துடன் சிறப்பாக கடந்து செல்லுங்க. வருமானமும் கணிசமாகவே அதிகரிக்கும். வேலையில் அதிகாரத்தையும் பெறுவாங்க. உயர்மட்ட தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சொத்துக்கள் சேரும். பணியிடங்களில் செயல்திறன் நன்கு அங்கீகரிக்கப்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவாங்க. நல்ல பொருளாதார வசதி கொண்ட குடும்பத்துடன் திருமணம் நடக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் ஒன்றாகவும் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்களினுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நிவர்த்தியாகுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானினுடைய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திகழறாங்க. இந்த 2025 ஆண்டு நீங்க விரும்பக்கூடிய அனைத்தும் நிறைவேறுங்க. இந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி சிவ வழிபாடு செய்வதன் மூலமா கிரக தோஷங்கள் நீங்கி பல வழிகளில் முன்னேற்றத்தையும் அடைவாங்க. மேலும் வருமானம் கணிசமாகவே அதிகரிக்கும்.
வேலையில் உயர் பதவிகளும் கிடைக்கப்பெறுவாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த ராசிக்காரர்கள் அதிகப்படியான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தலைமைத்துவ பண்புகளையும் அனைவரையும் அரவணைக்கும் தத்துவத்தையும் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் அளவற்ற பாசம் கொண்டவர்களாகவும் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அளவற்ற பாசம் கொண்டவர்களாக திகழறாங்க. இந்த ராசியின் அதிபதியான சூரிய பகவான் சிவனின் நண்பர் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் ஆண்டு முழுவதும் சிவனிடம் சிறப்பு அருளையும் பெறுபவர்களாகவே இருப்பாங்க. அதே சமயம் வருமானம் பெருமளவில் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் மேம்பட்டு காணப்படுங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தலைமைத்துவ பண்புகளையும் அனைவரையுமே அரவணைக்கும் தத்துவத்தையும் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாகவும் இந்த ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுக்கான தேவையும் இவங்களுக்கு அதிகரித்து காணப்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் தொழில் இல்லை வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நல்லபடியான முயற்சி வெற்றிகரமாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் தென்படும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரியம், துணிச்சல் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றால் சிறப்பாகவே இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறதுனால சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்களாகவே இருப்பாங்க. அடிக்கடி சிவனை வழிபடுறது. 2025 ஆண்டு இந்த ராசிக்கு ராஜ யோகம் மற்றும் தன யோகம் ஆகியவற்றை நிச்சயமாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். பங்குகள் மற்றும் முதலீடுகள் என பல வழிகளில் வருமானம் அதிகரிக்கவும் செய்யலாம். பெரும்பாலான தனிப்பட்ட மற்றும் நிதி சிக்கல்கள் இந்த நேரத்தில் தீர்க்கப்படுங்க. வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சமான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்து இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு. இந்த ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானினுடைய கவனமும் பக்தியும் அதிகமாகவே தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிச்சதை விட்டு விடாமல் எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இந்த ராசியினர் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சிவனை வழிபடுவதன் மூலமாக ஆண்டு முழுவதும் அவரின் கருணை பார்வை இந்த ராசியின் மீது பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. திட்டமிட்ட பணிகள் அனைத்துமே திட்டமிட்டபடி நடக்கும். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். வருமானம் கணிசமாகவே அதிகரிக்கும். பங்குகள் மற்றும் முதலீடுகள் லாபகரமாகவே மாற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து சாதகமாகவே நடைபெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நல்லபடியாகவே நிறைவேறுங்க. அடுத்து இந்த வரிசையில் நாம் பார்க்க போகிற ராசி மீனம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் அப்படின்னாலும் நேர்மையுடனும் செயல்படுவீங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் உள்ளவர்களாகவே இருப்பாங்க. அதனால் 2025 ஆண்டு சிவபெருமானின் முழு ஆசையையும் பெறுபவர்களாக திகழ்வாங்க. இந்த ராசியினருக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஆசைகளை நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இருக்காது. சனி பகவானினுடைய தாக்கமும் பெருமளவில் குறையும். வருமானத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிகமாக பங்கேற்பீங்க. வேலையில் அதிகாரத்தையும் பெறுவீங்க. தொழில்முறை மற்றும் வேலை தொடர்பான காரணங்களுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய சூழல் பலருக்கும் அமையுங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 6 ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்களாக இருக்காங்க. இவர்கள் சிவபெருமானினுடைய அம்சம் பெற்றவர்களாகவும் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே பார்க்கும்போது சிவபெருமானினுடைய அன்பு கருணை கொண்டு வாழ்க்கையில் முன்னேற உதவுவாங்க அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அந்த அளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் பெருமளவில் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பாங்க
அப்படின்னும் சொல்லலாம். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மை, தைரியம் அப்படின்னு இவை அனைத்திற்குமே பெயர் போனவர்களாக இந்த 6 ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். அதனாலேயே சிவபெருமானினுடைய முழு அருளும் கருணையும் முழுமையாக பெற்ற ராசிக்காரர்களாக இந்த 6 ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற பல பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.